எதனால அந்த ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்திருக்கும், இல்லை முன்னாடி இருந்ததா, இல்லை அவர் கவனிக்கலையா, இல்லை அவர் சாப்பாடு எதுவும் சரியில்லையா, இல்லை வாக்கிங்கா, இல்லை ஜிம்முக்கு போய் நிறைய பேர் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இப்போ அந்த ஜிம்முனால ப்ராப்ளம் கூட சொல்கிறாங்க. ஏன் தான் இந்த ஹார்ட் அட்டாக்கு வருது, அதனால என்ன விளைவு, ஏன் சாவுறாங்க? அதனால் நம்மளை உயிரை காப்பாற்றிக்கணுங்க. நம்ம குடும்பத்துக்காவது நம்ம வாழணும் இல்லையா? ரொம்ப கம்மி. அதுவும் நல்லா இருந்தவர், ஆரோக்கியமாக நடந்தவர், ஆரோக்கியமாக சாப்பிட்டு வாக்கிங் போனவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஏன் மேம் இந்த ஹார்ட் அட்டாக் வருது, அதுக்கு என்ன அறிகுறிகள்? அது பாவம் மேம், எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த ஹார்ட் அட்டாக் வராம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு நிறைய வழிகள் சொல்லுங்க மேம். இதனால நீங்க சொன்ன மாதிரிதான், நேத்து நல்லா இருந்தாரு, காலையில இப்பதானங்க பேசிட்டு போனாரு, இப்பதானே வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாரு. வாக்கிங் போனவங்களும் சொல்றாங்க, எங்க கிட்ட பேசிட்டு தானே போனாரு அப்படின்ற மாதிரி. சாரோட நியூஸ் வந்து யாராலுமே டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்பவே முடியல. வெயின்ஸ், நம்ம ஹார்ட் மசில்ஸ்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் போகாததுனால சடனா ஒரு அட்டாக். ஸோ ஹார்ட்ல வந்து சிஏடின்னு சொல்ற ஒரு கண்டிஷன், கொரோனரி ஆர்டரி டிசீஸ். இன்னொரு விஷயம், நான் உடல் எடையை குறைக்கிறேன்னு இன்னைக்கே ஜிம்ல போய் ஜாயின் பண்ணிட்டு ஓவரா ஒர்க் அவுட்ஸ் பண்றேன். அதான் மேம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நிறைய இந்த ஜிம்முக்கு போறவங்களுக்கு கூட வருது மேம் இந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம். அது எதனால மேம்? அது ஜிம்முக்கு ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க. ஒரு சோகமான விஷயம், பாக்கியராஜ் சார் வந்து இறந்தது. ஒரு என்ன அருமையான ஒரு டைரக்டர், இயக்குனர், அருமையான ஒரு திரைக்கதைக்கு சொந்தக்காரர் அப்படின்னா பாக்கியராஜ் தான். அவர்கிட்டலாம் நான் வந்து சின்ன பொண்ணு, ஒரு 17-18 வயசுலலாம் நிறைய சான்ஸ் கேட்டுட்டு எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், பாக்கியராஜ் சார் படத்தில் தான் நீங்கள்லாம் நடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ அழகாக நம்மளை கொண்டு வந்துடுவார். நம்ம நடிக்க தெரியலனாலும் நடிக்க வைக்கிற ஒரு அருமையான ஒரு இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். குணத்துலேயும் அதே மாதிரிங்க, ஒரு அருமையான குணம், பேசுகிறதா இருக்கட்டும், அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே ஒரு கருத்து இருக்கும். அப்படி ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அப்படி ஒரு அருமையான ஒரு குடும்பம், அருமையான குடும்பம் உள்ள நம்ம அருமையான ஒரு இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களை நம்ம இழந்துட்டோம். அவருடைய சகாப்தம் முடிஞ்சிடுச்சு. ஏன் முடிஞ்சுது? ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட் அட்டாக்கு ஏன் வருது? அதனால் எவ்வளோ பேர் வந்து இப்போ அந்த ஃபேமிலி இப்போ எவ்வளோ அழுதுருப்பாங்க. யார் இருக்கா? பலம் போயிடுச்சு இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் இந்த பதிவு நான் ஏன் பேசுகிறேன் பாக்கியராஜ் சாரை பற்றி அப்படின்னா, நீங்களும் என்ன ப்ராப்ளம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா வாங்க எங்கள் நித்யா மேம்கிட்ட. முன்னாடியே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குணமாயிடலாங்க. வாழ்க்கையில் வாழறது கொஞ்ச காலம்னாலும் அந்த கொஞ்ச காலம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது. இறந்துட்டா அதுக்கப்புறம் என்னங்க, மூச்சு நின்று போச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு இல்லையா? எதனால அந்த ஹார்ட் அட்டாக்கு அவருக்கு வந்திருக்கும், இல்லை முன்னாடி இருந்ததா, இல்லை அவர் கவனிக்கலையா, இல்லை அவர் சாப்பாடு எதுவும் சரியில்லையா, இல்லை வாக்கிங்கா, இல்லை ஜிம்முக்கு போய் நிறைய பேர் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இப்போ அந்த ஜிம்முனால ப்ராப்ளம் கூட சொல்கிறாங்க. ஏன் தான் இந்த ஹார்ட் அட்டாக்கு வருது, அதனால என்ன விளைவு, ஏன் சாவுறாங்க? அதனால் நம்மளை உயிரை காப்பாற்றிக்கணுங்க. நம்ம குடும்பத்துக்காவது நம்ம வாழணும் இல்லையா? அதனால் நம்ம மேம்கிட்ட இந்த ஹார்ட் அட்டாக்கை பற்றி ஏன் வருது, அதனால் காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஒரு சோகமான விஷயம்தான் மேம், பாக்கியராஜ் சார் வந்து இறந்தது வந்து தாங்கவே முடியல, இது நம்பவே முடியல. ஏன்னா பாரதி ராஜாவாவது உடம்பு சரியாமல் இருந்தார், ரொம்ப நாள் முடியாமல் இருந்தார், இறந்தாருன்னு கூட கொஞ்சம் சகிச்சுக்க முடிஞ்சுது. அவரு ரொம்ப ஏஜ், இவரை விட ஒரு 12 வயசு ஜாஸ்தி பாரதி ராஜா. இவர் வந்து ரொம்ப கம்மி. அதுவும் நல்லா இருந்தவர், ஆரோக்கியமாக நடந்தவர், ஆரோக்கியமாக சாப்பிட்டு வாக்கிங் போனவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஏன் மேம் இந்த ஹார்ட் அட்டாக் வருது, அதுக்கு என்ன அறிகுறிகள்? அது பாவம் மேம், எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த ஹார்ட் அட்டாக் வராம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு நிறைய வழிகள் சொல்லுங்க மேம். இதனால நீங்க சொன்ன மாதிரிதான், நேத்து நல்லா இருந்தாரு, காலையில இப்பதானங்க பேசிட்டு போனாரு, இப்பதானே வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாரு. வாக்கிங் போனவங்களும் சொல்றாங்க, எங்க கிட்ட பேசிட்டு தானே போனாரு அப்படின்ற மாதிரி. சாரோட நியூஸ் வந்து யாராலுமே டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்பவே முடியல நிஜமாவே. ஸோ இன்றைக்கு இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற குட்டீஸ் கூட பாத்தீங்கன்னா சாரோட மூவிஸ் பார்த்தா கண்டிப்பா ஃபேன் ஆயிடுவாங்க. ஆமா, அது நான் ஷூரா சொல்வேன். தத்துவமான, உணர்வு பூர்வமான, மனசுல உட்காரக்கூடிய திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா அவரோட தான். எத்தனை முறை பார்த்தாலும்
ஒரு டைம் நீங்க அந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அது மைண்ட்லயே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ரெண்டாவது முறை சாரோட படம் பாத்தீங்கன்னாலும் ஒரு வாரம் திரும்ப ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரி உணர்வுகளோடயே டிராவல் பண்ணுவார். முந்தாணி முடிச்சு டைலாக் எல்லாம் இன்னும் மனசுல இருக்கே அப்படியே. ஆமா, அதுல வர குட்டி குழந்தைகளோட சீன்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே நிறைய கிட்ஸ் அதை பார்த்து இன்றைக்குமே சிரிக்கிறாங்கன்னா எந்த காலத்துக்கும் ஏற்ற திரைப்படத்தை உணர்வுகளோடு கொடுத்தவர் அவருக்கு இன்னும் யாருமே இல்லைன்னு தான் என்னோட ஒரு கருத்து. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து அவர் இல்லைன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவாதான் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஹார்ட் பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள் நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றது சிலர் வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ட்ரபிளா இருக்கும்னு நினைச்சு விட்டுடுறாங்க. கேஸ் ட்ரபிளுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றது நம்ம ஹார்ட்டுக்கு சடனா பிளட் சப்ளை இல்லாம போறது, கொலாப்ஸ் ஆகிறது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட்ல அந்த அடைப்பு இருக்கும். ஹார்ட் வெயின்ஸ் நம்ம ஹார்ட் மசில்ஸ்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் போகாததுனால சடனா ஒரு அட்டாக். ஸோ ஹார்ட்ல வந்து சிஏடின்னு சொல்ற ஒரு கண்டிஷன், கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ ஹார்ட் நமக்கு போகக்கூடிய அந்த ஆர்டரிஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், அத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் வர்றது, சடனா பிளட் சப்ளை குறையிறது, இதனால வர்றதுதான். அப்போ பாத்தீங்கன்னா சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கேன் நீங்க கவனிக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் சிலர். ஆமா, அது அட்டாக் வந்ததே தெரியாம இருக்குமா? தெரியாம நம்ம கேர்லெஸ்ஸா விட்டுறோம். வார்னிங் சைன் நிறையவே இருக்கும். ஓகே, பாத்தீங்கன்னா இது கேஸா இருக்குன்னு ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஏப்பம் விட்டுட்டு விட்டுருவோம். சைலண்ட் அட்டாக் மாதிரி சைலண்டா. ஸோ ரொம்ப நாளா டிப்ரெஷன்ல இருக்கு, நைட் ஸ்பெஷலா நைட்டு தூங்காம டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, அதிகமான ஸ்வீட், கொலஸ்ட்ரால் டயட், சால்ட் அதிகமா சாப்பிட்றவங்க, ஒபீஸா இருக்கிற பர்சன்ஸ், ஏற்கனவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கா, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்னா இதயம் சம்பந்தப்பட்டு நமக்கு ஒரு பெயின் வருதுன்னா மைல்டா ஒரு செஸ்ட் பெயின் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் லெஃப்ட் சைடு நம்மளுடைய நெஞ்சு பகுதியில இடது பக்கம் நமக்கு ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கை வரைக்கும் அது ரேடியேட் ஆகுது. கை வரைக்கும் லெஃப்ட் சைடு வந்து ஆர்ம்ஸ்ல அந்த கை நெஞ்சு, அதாவது லெஃப்ட் சைடு நெஞ்சு வலி வந்து கை வரைக்கும் வரும். கை வரைக்கும் அந்த வலி அப்படியே தெரிஞ்சிரும். அப்படியே பாத்தீங்கன்னா மேல கழுத்து, இந்த ஜா, தாடை வரைக்கும் வலி பரவும். முதுகு பக்கமும் வலி தெரியும். முதுகு பக்கமும் நமக்கு வலி தெரியும். இப்படி நமக்கு சிம்டம்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, லேட் பண்ண வேண்டாம். இது வந்து கேஸ் ட்ரபிள் கிடையாது. இதை தாண்டி இன்னும் என்ன ஸ்பெஷல் சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்னா உடனே குப்புன்னு வேர்க்கிறது, உடம்பு சில்லுன்னு ஆகிறது. ஏசி ரூம்ல இருப்பீங்க, பெயின் இருக்கும், மூச்சு விட முடியாது, நெஞ்சு மேல ஏதோ ஒரு பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி ஒரு வலி, மூச்சு விட சிரமம், தவிக்கிறது, திடீர்னு சில்லுன்னு ஆகி உடம்பு வேர்க்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கவனமாக இருங்கள். இதுவே கேஸ் ட்ரபிள்லாம் எப்படி இருக்கும்னா நெஞ்சு நடு நெஞ்சில வலி இருக்கும். செஸ்ட் பெயின் வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எந்த பக்கம் வேணாலும் நமக்கு கேஸ் ட்ரபிள்னா வலி தெரியலாம். ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், ரொம்பலாம் வேர்க்காது. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு சிலர் இது கேஸ் ட்ரபிள் தான், சரியாயிடும் விட்டுறோம். ஆனா ஒரு சிலர் கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க ஐயோ எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னு ரொம்ப பதறவங்களும் இருக்காங்க. அதனால இது ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் தெரியணும் நமக்கு. ஸோ அதனால ரொம்ப உணவு ரொம்ப முக்கியம். அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், நான்வெஜ் நிறைய, கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ஒபீஸா இருக்கிறீங்களா, உடல் எடையை கண்டிப்பா குறைச்சிக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம், நான் உடல் எடையை குறைக்கிறேன்னு இன்னைக்கே ஜிம்ல போய் ஜாயின் பண்ணிட்டு ஓவரா ஒர்க் அவுட்ஸ் பண்றோம். அதான் மேம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நிறைய இந்த ஜிம்முக்கு போறவங்களுக்கு கூட வருது மேம் இந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம். அது எதனால மேம்? அது ஜிம்முக்கு போறது நல்ல விஷயம். எந்த ஒரு விஷயத்துமே ஒரே நாள்ல திணிக்கிறோம் பாத்தீங்களா? கரெக்ட். இன்னைக்கே நான் வெயிட் குறைக்கணும், படிப்படியா போகணும். அது பெண்கள் நீங்க யோகா பண்றது ரொம்ப முக்கியம். யோகா பண்ணுங்க, ஈஸியா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஒரே நாள்ல மேஜிக் மாதிரிலாம் வெயிட் லாஸ் ஆகாது. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க போங்க. அதுக்கான ஸ்பெஷல் டயட் எடுத்தீங்கன்னா அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த ஃபுட்டு நமக்கானதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ண போறேன்னு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்த் மிக்ஸ் எடுத்து அது கிட்னியோ லிவரோ அஃபெக்ட் ஆயிடக்கூடாது. அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ அந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு சித்த மருத்துவத்துல நிறைய மூலிகைகள் இருக்கு. ஏற்கனவே ஸ்டென்ட் நம்ம வச்சிருந்தாலும்
ஸோ இனி நமக்கு ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான நிறைய மூலிகைகள் இருக்கு, உணவு முறைகள் இருக்கு. நம்மளுமே ஸ்பெஷல் டயட் சார்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கும் போது இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அது வேறு விஷயங்க. பட் இங்கே வந்தீங்கன்னா முதல்ல டீடாக்ஸ் பண்ணி எங்கள் மேம் வந்து உள்ளே இருக்கிற கொழுப்பு அழுக்கு முதல்ல அது போனாலே முதல்ல பாதி ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லை மேம். உடம்பு குறையறதுக்கான விஷயம், கொலஸ்ட்ரால் குறையறதுக்கு எல்லாமே இங்கே, சுகருக்கு எல்லாத்துக்கும் இங்கே மெடிசன் இருக்குங்க. அதனால முதல்ல இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே ஹார்ட் அட்டாக் வராதுன்றது என்னோட கருத்து. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதனால் வாங்க வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நல்லா குண்டாக இருக்கீங்களா, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கா, முதல்ல அதை செக் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வருமா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா டீடாக்ஸ் பண்ணி எங்கள் மேம் வந்து நல்லா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே உங்களுக்கு பாதி உடம்பு குறைஞ்சாலே முதல்ல ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்லாம் வராது. பட் அந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சிம்டம்ஸ் சொன்னாங்க. அப்படி ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேராக வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலுங்க. ஆன்லைனில் பார்க்குறத விட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நேரில் வாங்க. நாடி பிடிச்சி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு என்ன லெவல் இருக்குது, எப்படி குணமாக்கலாங்கிறத கரெக்டாக உங்களுக்கு மெடிசன் கொடுத்து உங்களை காப்பாற்றிடுவாங்க. தேங்க்யூ.